அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே மேக் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நெத்திலி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு சேர்க்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்து, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா வந்து மசாலா எங்கறதுக்காக ஊற வச்சு எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு சைட்லேயே வந்து தாளிச்சு விட ஆரம்பிச்சிட்டு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு இடித்து சேர்க்கும் போது மீன் குழம்பு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். மசாலா போட்டு நல்லா 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சதுக்கப்புறமா மீன் போட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சிம்மில் வச்சுக்கலாம். நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி வந்து இன்ஷால்லா அடுத்த மீன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மீன் நல்லா ஊறி வந்துருச்சு. சாப்பிட கிட்ட தவா ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். உங்களுக்கு வேணும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணியது கூட சூப்பராக நல்லா மொறுன்னு கிடைக்கும். நல்லா சூடான சாப்பாடு கூட நெத்திலி மீன் குழம்பு ஃபிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நம்ம சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.